ஆகும். ஸோ இந்த ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ தான் டிண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லூஸு மாதிரி மூஞ்சில் வெள்ளை அடித்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஃப்ரம் CLS தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய இந்த சுனிசாவோ ஸோ இந்த ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ தான் வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பொதுவாக இது ஒரு பிபி க்ரீம் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் வந்து பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஜஸ்ட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியாக வந்து பிளண்ட் ஆயிரும், ஆல் ஸ்கின்க்கு சூட்டபிள் ஆகும், டஸ்கி, மீடியம், எல்லோ டென்ட், ஃபேர், பீச் டோனில் இருக்க எல்லாத்துக்கும் சூட் ஆகும்னு சொல்லிட்டு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நம்ம ஸ்கின் டோனுக்கு சூட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது வரும்போதே வந்து எனக்கு உள்ளே வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்க்கும்போது உள்ள ப்ராடக்ட் எல்லாம் வந்து லீக் ஆயிடுச்சு. நிறையா பேர்த்தோட ரிவ்யூஸஸ்லையும் அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ப்ராடக்ட் எல்லாம் லீக் ஆயிடுச்சுன்னு. லவனி நீங்கள் விளாடிட்டுருக்கான், காசெல்லாம் உண்டியிலேருந்து கொட்டி, ஸோ மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. நான் அன்பாக்சிங்கும் வந்து காட்டுறேன். இப்போ என் ஃபேஸில் இதை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதான் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது ஃபேஸு, கல்னைக்கும் இதுக்கும். நான் எப்படி இதை டெஸ்ட் பண்ணேன்ட்டு நான் காட்டுற வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பேக்கேஜிங்லேருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அதில் காட்டுறாங்க, இந்த இடத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னா க்ரீம் வர மாதிரி, அப்புறம் இங்கே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீம் உள்ளே இன்சர்ட் ஆகிருக்கு மாதிரி. பட் அதை அந்த கீழே இருக்கிறதெல்லாம் நம்மளால் ஓப்பன் பண்ணவே முடியல. இங்கே இருக்கிறது மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. இங்கே ஃபுல்லாக லீக் ஆகிருந்தது. அதை தான் இப்போ எடுத்து நான் என் மூஞ்சியில் அப்பி வச்சுருக்கேன் டெமோ காட்டுறதுக்காக. ஸோ இதை ஃபுல்லாக இங்கே இருந்தது எல்லாம் எடுத்து தான் இப்போ அப்பியிருக்கேன். ஃபுல்லாக லீக் ஆகி தான் வந்தது ப்ராடக்ட்டு. யாருக்காவது டெலிவரி பண்ணி மறுபடியும் பேக் பண்ணி அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரில. ஸோ அதில் காட்டுற மாதிரி இந்த இடத்துல தெரியுதுங்களா, இங்கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் வெளியே வருது. ஸோ அதுலேயும் வந்து அந்த மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. பட் அது வேணால் ரியலாக தான் வந்து இருக்குது. இங்கே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன் நிறையா வருது. ஸோ இதை வந்து ஏன் நான் வேஸ்ட் பண்ணி எடுத்து கட்டணுமேனு விட்டுட்டேன். நான் இதை டெமோ பண்ணி அப்ளை பண்ண காட்டும் போது நான் நிறைய எடுத்து காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஸோ ஃபவுண்டேஷன் வரதெல்லாம் வந்து நல்லா தான் வந்து வருது. பட் இது வந்து எல்லோ டிண்ட், மீடியம் டோனில் இருக்கிறீங்க, டஸ்கி டோனில் இருக்கிறவங்கெல்லாம் சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ நான் என் ஃபேஸில் அதுதான் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து தெரியும். நார்மலாக என்னோடய ஃபேஸ் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். இதுக்கு முன்னாடி நான் மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் கூட அப்ளை பண்ணல, ஜஸ்ட் குளிச்சுட்டு அப்படியே வந்து இந்த வீடியோக்காக இதான் டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனவே நான் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ உடனே வந்து எடுத்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிரர் இருக்குது. ஸோ இந்த மிரர் நல்லா தான் இருக்குது. பட் இது வந்து கூலிங் அண்டர் டோன் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து மேக்ஸிமம் சூட் ஆகும்னு நினைக்கிறேன், சைனீஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா இது வந்து ஒரே ஷேடு தான் வந்து இருந்தது. டஸ்கிக்கு பீச் ஷேடு இருக்கிறவங்களுக்குனால தனித்தனியாக ஷேடு இல்லை. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கூட காம்போவாக வந்து நம்மளுக்கு இந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷும் ஸ்பான்ச்சும் வந்து கொடுத்துருந்தாங்க. இது என்னமோ சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஒய்லட் கலரில் வந்துருந்தது. நிறைய பேர்த்தோட ரிவ்யூஸஸில் சாண்டிலில் தான் இருந்தது, பட் எனக்கு ஒய்லட்டில் வந்துருந்தது. இது வந்து இப்போ பிளெண்ட் பண்ணனால கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கையில் எடுத்து தான் நான் காட்டுறேன். பீச் ஷேடோட ஃபேராக இருக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகும்னு நினைக்கிறேன். பிளண்டிங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆகுது, ஆனால் பேச்சியாக இருக்குது. சத்தியமாக வந்து எல்லோ டிண்டில் இருக்கிறீங்க, நார்மல் ஷேடில் இருக்கிறீங்க, டஸ்கி ஷேடில் இருக்கிறீங்கலாம் இது சூஸே ஆகாது. பட் ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா குஷன் மாதிரி இருக்குது. ஸ்பாஞ்சுக்காக கூட இதை வாங்கிடலாம். பட் ஃபவுண்டேஷன் வேஸ்ட்டு தான். டஸ்கி டோன், மீடியம் டோனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சூட்டே ஆகாது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோ பில்டப் கொடுத்தெல்லாம் வந்து இருந்தது. ஸோ அந்தளவுக்கு வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணல. மீடியம் டோன் டஸ்கியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக சூட் ஆகாது. இதை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரிவ்யூ பர்பஸ்க்காக தான் வந்து நான் வாங்கினேன். பட் இதையும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக இப்போ வீடியோ முடிச்சுட்டு போய் ஃபேஸை வாஷ் பண்ணிடுவேன். ஏன்னா இதோட பாக்ஸில் வந்து என்ன இன்க்ரீடியண்ட், என்ன எங்கேருந்து தயாரிச்சிருக்காங்க ஒன்றுமே வந்து நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜில் இல்லை. ஐ திங்க் கொரியனில் இருந்து தான் வந்து தயாரிச்சிருப்பாங்க, இல்லை சைனீஸ்லேயான்னு தெரியல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு புரியாத லாங்குவேஜஸில் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். மேலே இருந்தது நான் இதை அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே லாவணி எடுத்து கட் பண்ணிட்டோம் சிசர் வச்சு. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அன்பாக்சிங்கும் நான் வந்து எடுத்திருக்க வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா.
ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் என்னை விட கொஞ்சம் ஃபேராக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு பீச் ஷேடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப பேட்சியாக ரொம்ப வந்து பிளெண்டே ஆகாமல் ஸ்கின்குள்ளே ஒரு மாதிரி இப்போ நான் கையில் பிளெண்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போட்டு பயங்கரமாக பிளெண்ட் பண்ணியிருக்கேன். அப்போவும் வந்து இந்த வெள்ளை அடித்த மாதிரியே தான் வந்து இருக்குது. ஸோ இந்த கைக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்லா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப ஃபேரான அண்டர்டோனில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது சூட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு லூஸு மாதிரி மூஞ்சில் வெள்ளை அடித்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ வேணாம், அதை ட்ரை பண்ண வேண்டாம். மீடியம் டோனில் இருக்கீங்க, டஸ்கி டோனில் இருக்கீங்க, ஃபேர் டோனில் இருக்கிறவங்களுக்குனாலும் வந்து இது அவ்வளோக்கா பிளெண்ட் ஆகிறது இல்லை, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், வேஸ்ட் ஆஃப் மணி. ஸோ இதோட அன்பாக்சிங் வந்து இப்போ பார்த்துருவோம். நான் இது மீஷோவில் இருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செக்யூர்டாக தான் வந்து இருந்தது பேக்கேஜிங் எல்லாம் வெளியே, பட் உள்ளே தான் வந்து ப்ராடக்ட் டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ இது வந்து பை பண்ணாலும் வந்து நம்ம வேஸ்ட்டு தான். ஸோ சும்மா ஒரு ரெஃபரலுக்காக உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ பேக்கேஜிங் வைஸ் இந்த மாதிரி தான் வந்து இருந்தது, ரொம்ப செக்யூர்டாக இருந்தது. இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் வந்து ராயலாக தான் வந்து இருந்தது. ஸோ அந்த மேலே இருக்க டப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ஸ்டிக்கு, ஸோ அது இருந்தது. அது பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் பிபி க்ரீமுக்கு வந்து சனீசா அந்த ஃபவுண்டேஷன் வந்து இருந்தது. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபேஸில் போட்டு வந்து பிளெண்ட் பண்ணி வந்து நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் ஓப்பன் பண்ணும்போதே வந்து இது டேமேஜாக தான் வந்து வந்திருக்கு. ஸோ ப்ராடக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லீக் ஆகிருக்கு, பார்த்தா தெரியும். ஸோ இப்போ வாங்க இது எப்படி ஃபேஸில் பிளெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து எந்த மேக்கப் லுக்குமே வந்து இல்லை, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் மாய்ஸ்சரைசர் கூட அப்ளை பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் வாஷ் அவ்வளோதான். இந்த பிளண்டரை வந்து நான் தண்ணியில் லைட்டாக வந்து டிப் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து அந்த எக்ஸஸாக வந்து நம்மளுக்கு பாக்ஸில் இருந்து அந்த ஃபவுண்டேஷனை வந்து நான் வந்து க்ரீமை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி வந்து காட்டுறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும், நான் பிளெண்ட் பண்ணும்போதே இது எவ்வளோ வந்து ரொம்ப லைட்டராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்னோடய ஃபேஸில் பாருங்கள், என்னமோ உங்களுக்கு வெள்ளை அடித்த மாதிரி என்னோடய ஃபேஸ் ஒரு கலரில், இந்த ஃபவுண்டேஷன் ஒரு கலரில் இருக்குது. என்னோடய ஃபேஸ் வந்து டஸ்கி டு எல்லோ டோன் தான், நார்மல் அண்டர் டோன் வந்து எல்லோ அண்டர் டோன் தான், எனக்கு வார்மான அண்டர் டோன். பட் வந்து பார்த்தா தெரியும், நான் எடுத்த அப்படினதுமே வந்துட்டு ஃபேஸில் ஜஸ்ட்டு இப்போ ஃபேர் அண்ட் லவ்லி பிபி க்ரீம் கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து நல்லாவே வந்து ஏதோ செவத்தில் சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது, பார்த்தா தெரியும். வேஸ்ட் ஆஃப் மணி தான். நம்ம இந்தியன் ஸ்கின் டோனுக்கு இது வந்து டெஃபினட்டாக வந்து சூட் ஆகவே வந்து ஆகாது. ஸோ ஃபைனலாக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஏதோ காமெடியாக ரொம்ப பார்க்க கன்றாவியாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ட்ரை பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் மணி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுங்க. பாய்.